அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகர ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி, குரு வக்கர பெயர்ச்சி பலன்கள் காணலாம். 2024 வருடம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி ரிஷபராசியில் குருபகான் வக்கர பெயர்ச்சியாகி பின்னோக்கி வருகிறார். 2024 வருடம் குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து கும்பராசியில் நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார். குரு வக்கர பெயர்ச்சியும் சனி வக்கர நிவர்த்தியும் மகர ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மகர ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இன்னொரு 1.5 ஆண்டு காலம் உங்களுக்கு 7.5 நாட்டு சனியில் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே வாக்குச்சனியாக அமர்ந்திருக்கிறார். 7.5 நாட்டு சனி பிடித்தால் கதறாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. சுக சௌகரியங்களை கெடுப்பதுதான் சனி பகவானுடைய வேலை. திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி, அதிகார பதவியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, முதலாளியாக இருந்தாலும் சரி, சாமியார் சன்னியாசியாக இருந்தாலும் சரி, 1 வயது குழந்தை முதல் 90 வயது முதியவர் வரை எல்லோருக்குமே பாரபட்சம் பார்க்காமல் முன்ஜென்ம கர்மா வழியில் சனி பகவான் 7.5 நாட்டு சனியில் பலாபலன்களை கொடுப்பார். சனி பகவான் இயற்கை பாவகிரகம். 9 நவகிரகங்களும் சாபம் பெற்றது. சாபத்தால் அவர்களுடைய தவ வலிமையால் கிரக அந்தஸ்து பெற்றார்கள். அவரவர் செய்த புண்ணிய கர்மாவை அனுபவிப்பதற்காக இப்பூமியில் மனிதனாக பிறப்பு அமைகிறது. இப்பூமியில் பிறந்த மனிதன் அனைவருமே ஏதாவது ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். பணங்காசு செல்வங்கள் இருந்தாலும் சொந்த பந்த உறவுகள் வழியில் தொந்தரவு படாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 3 பாதங்கள் உள்ளது. சூரிய பகவானுடைய நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இன்னொரு 1.5 ஆண்டு காலம் 2வது வீட்டிலே தனஸ்தானத்திலே வாக்குச்சனியாக சஞ்சாரம் செய்கிறார். மகர ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு 2024 வருடம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பெயர்ச்சி பிறகு ஓரளவு உங்களுக்கு 7.5 நாட்டு சனியின் தாக்கம் குறைந்து கையில் பணங்காசு பொருளும் ஓரளவு உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. மகர ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்கள், நீங்கள் உலகம் போற்ற அளவுக்கு சாதனை புரிந்தாலும், நீங்கள் எதுவும் செய்யாமல் கம்முன்னு இருந்தாலும் உங்களை பார்த்து ஊரே பொறாமப்படும். உங்களை பார்த்து ஊரே பொறாமப்படும். நீங்கள் கோடான கோடி பணம் சம்பாதித்தாலும் சரி, அல்லது கடன் லட்சக்கணக்கில் கடன் வாங்கினாலும் சரி, உங்களை பார்த்து ஊர்க்காரர்கள் பொறாமப்படுவாங்க. உங்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள் ஒத்தாசை உதவி புரிகிறார்களோ இல்லையோ, பொறாமக்காரர்களுடைய எண்ணிக்கை உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும். 2024 வருடம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் குரு பலன் உங்களுக்கு இருக்கிறது. பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குரு அமர்ந்து குரு பலன் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறது. மகர ராசியில் குரு நேசம் பெறக்கூடியவர். மகர ராசிக்கு குரு விரையாதிபதி. முதல்ல விரயத்தின் பலனை குருபகன் கொடுப்பார். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே குருபகன் அமர்ந்திருக்கும் போது உங்கள் பிள்ளைகள் வழியில், பூரிய சொத்துக்கள் வழியில், பங்காளிகள் வழியில் இதே தொல்லை தொந்தரவுகள் கடந்த 5 மாதமாக அனுபவித்திருக்கக்கூடும். 2024 வருடம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி ரிஷபராசியில் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது விரயங்கள் குறையும், அலைச்சல் குறையும், பயணங்கள் குறையும். புத்திரஸ்தானத்திலே குருபகான் வக்கரகதியில் இருக்கும்போது இதுவரை
உங்கள் பிள்ளைகளிடம் குழந்தைகளிடம் உங்களுக்கு தொந்தரவுகள், சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறையும். பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், வரன் இது வேணாம் அது வேணாம் இது வேணான்னு காலம் கடந்து கொண்டிருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு குருபகான் வகர காலத்தில் வரன் பார்க்கும்போது திருமணம் கூடி வரும். திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திராட நட்சத்திர அன்பர்கள், இளைஞர்கள், திருமண வயதில் உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். வரன் செட்டாகும், உடனே திருமணம் நடக்கும். புத்திரஸ்தானத்திலே விரையாதிபதி குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அவர் பார்க்கக்கூடிய 3 வீடுகளும் பலன் மிக சிறப்பாக கொடுக்கும். குருபகானுடைய 5ஆம் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மேல் விழும்போது சகலவித பாக்கியங்கள் உண்டு. தந்தை வழி உறவுகள் மூலம் இதுவரை வழிபாட்டில் தடங்கள் இருந்துச்சுன்னா வழிபாடு தடங்கள் இல்லாமல் வழிபாடு செய்யலாம். உங்கள் குலதெய்வங்களுக்கு போய்ட்டுடலாம். குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். வக்கர குருபகானுடைய 7ஆம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். எடுத்த காரியங்கள், தொட்ட காரியங்கள் வெற்றியாகும். பண லாபம் உண்டு. நிலபுல சொத்துக்கள் வழியில் ஆடு மாடு கால்நடை கோழி நல்ல வளர்ச்சி அடைந்து உபய வருமானங்கள் பெருகும். வக்கர குருபகானுடைய 9ஆம் பார்வை மகர ராசியின் மேல் விழும்போது துன்பங்கள், தொந்தரவுகள் குறைந்து சந்தோஷப்படலாம். குருபலன் உங்களுக்கு மிகச்சிறப்பாக வேலை செய்யும். மகர ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திலே சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி முதல் நேர்கதியில் முன்னோக்கி செல்வார். 7.5 நாட்டு சனியில் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டீங்க. வாக்கு சனியாக இருக்கும்போது வாயை கட்ட வேண்டும். உங்கள் வார்த்தையில் கவனம் வேண்டும். உங்களுடைய குடும்ப உள் விவகாரங்களை, குடும்ப ரகசியங்களை நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, வெளியில் யாரிடமோ பகிர்ந்து கொள்ளக்கூடாது. உங்களுக்கு பல லட்சம் கடன் இருக்கும், அல்லது பல லட்சம் சொத்துக்கள் இருக்கும். சொத்து பத்திர ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. யாரை நம்பியும் ஜாமீன் கொடுக்கக்கூடாது. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தால் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு. ஏன்னா உங்களை பார்த்து மற்றவர்கள் எல்லோருமே பொறாமப்படுவாங்க. உங்களுடைய வார்த்தையின் மூலம் நீங்கள் எல்லோரையுமே நம்பி ஜகஜமாக வெளிப்படையாக குடும்ப ரகசியங்களை சொல்லிவிடுவீங்க. அதுவே உங்களுக்கு பிற்காலத்தில் தொந்தரவாக வரும். இப்போ 7.5 நாட்டு சனியில் வாக்கு சனியாக இருக்கும்போது வாயை கட்டுப்படுத்துங்க. உங்கள் வார்த்தையில் கவனமாக இருங்க. உங்களுடைய குடும்ப உள் விவகார ரகசியங்கள் வெளியில் யாருக்கும் தெரியாமல் பார்த்துங்க. ஏன்னா 2வது வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கும்போது உங்களுக்கு வாக்கு சனி. உங்கள் வார்த்தையின் மூலமே உங்களுக்கு தொந்தரவுகள் சேர்ந்துவிடும். மற்றவரிடம் வாக்கு கொடுக்காதீங்க. யாருக்கும் முன் ஜாமீன் கையொப்பம் இடாதீங்க. 7.5 நாட்டு சனியில் இறுதி கட்டமாக இருக்கும்போது படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கொண்டு இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திர இளைஞர்கள் இப்போ உள்ளூரை விட்டு வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யுங்க. வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வேலை கிடைக்கும். அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பூர்வ புண்ணியஸ்தானத்திலே விரய தைரிய வீரியஸ்தானாதிபதி குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உத்திராட நட்சத்திர நண்பர்கள் உங்களுடைய பூர்வீக சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெற்று இருந்தீர்கள் என்றால் அந்த கடனை கட்டிட்டு பத்திரங்களை திருப்பி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5வது வீட்டிலே குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது சொத்துக்கள் வழியாக தொந்தரவுகள், தொல்லைகள் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். உங்களுக்கு உண்டான பாகம் கிடைக்கும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.